கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்த பைக் சாலை ஓர கடைக்குள் புகுந்ததில் இளைஞர் படுகாயமடைந்தார். அது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதியிடம் கேட்போம். சிவசபாபதி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? தற்பொழுது அந்த இளைஞர் எப்படி இருக்கிறார்? வேறு யாருக்கேனும் ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டதா? விவரங்கள். திருவனந்தபுரம் பூவாச்சல் பகுதியில் பாத்தீங்கன்னா கிரண் என்ற இளைஞர் தனது பைக்ல அதிவேகமாக பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு வளைவுல திரும்ப முயன்ற போது பைக் அதிவேகமாக சென்றதுனால தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அந்த வளைவுல இருந்த ஒரு பைக் மீது மோதி பின்னர் சாலையோரம் இருந்த ஒரு கடைக்குள்ள ஏறி அது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு சென்ற அந்த கிரண் என்ற இளைஞருக்கு இரு கால்கள் மற்றும் தலை வயிறு பகுதியில படுகாயம் அடைந்தனர். உடனே என்ன செஞ்சிருக்காங்க, அப்பகுதியில் இருந்த ஒரு ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்து இவரை ஏற்றிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில இவரை ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸும் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த ஒரு வாகனத்தின் மீது மோதி அதுவும் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து விபத்தானத அதிர்ச்சி ஏற்படுத்ததுனால மற்றொரு ஆம்புலன்ஸை வரவழைச்சு அந்த இளைஞரை மற்றொரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்துல பாத்தீங்கன்னா அதாவது இந்த பைக் ஓட்டின இளைஞர் படுகாயம் அடைஞ்சு தற்பொழுது வரை அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இதனுடைய சிசிடிவி தற்பொழுது வெளியாகி வைரல் ஆயிட்டு இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.